ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துடலாமா? 15 டேஸில் 15 ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் 1ல் இந்த ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒன்றில் இன்றைக்கி ஒரு சூப்பரான நெக் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். அதுக்கு வந்து ஒரு ஏர் ஃபோர் எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபோலான பக்கம் வந்து நம்ம சைடு வச்சிருக்கேன். அதர் போர்ஷன் வந்து அங்கே இருக்குது. கீழே வந்து ஒரு 2 இன்ச் வந்து நம்ம கேப் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கேப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 2 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி 2 இன்ச் வந்து ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்துட்டு பேட்டர்ன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எல்லா விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 இன்ச் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? இதோட லென்த் வந்துட்டு 2 இன்ச் வந்து நம்ம எப்போவுமே விடுவோம். கீழே ட்ரேஸ் பண்ணுறதுக்காக இருக்கும், ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்காக 2 இன்ச் விடுவோம். ஸோ அதனால் இதுலேருந்து மேலே தான் கணக்கு, நமக்கு கீழே வந்து கணக்கு கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம நெக் வந்து ட்ரா பண்ண போகிறோம். நெக் வந்துட்டு நம்ம போட் நெக்கால நம்ம பின்னாடி வந்து க்ளோஸ் நெக்காக தான் வரும். ஸோ அப்போ வந்து ரொம்ப நம்ம இது பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அசிங்கமாக, அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி ட்ரா பண்ணணும். நான் என்ன எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச். ஓகேங்களா? 3.5 அதில் தான் நம்ம போடணும். இப்போ இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் 1 இன்ச், 2 இன்ச், 3 இன்ச், 3.5 இன்ச். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ வந்து வச்சாச்சா 1 2 3 இன்ச் 3.5 இன்ச் ஒரு சின்ன டாட் மட்டும் வச்சிருக்கேன். இப்போ நமக்கு இந்த ரேடியேஷன் வந்து 3.5 தான் கிடைக்கும். அப்போ 3.5. ஓகேங்களா? அப்போ சேமாக தான் இருக்கும். இதையும் ட்ரா பண்ணிக்கணும். தென் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச். சேமாக தான் இருக்கும். 3.5 இன்ச் ஒரே அளவாக தானே இருக்கும். 3.5 இன்ச் வந்து போட்டாச்சு. இதில் தான் டிசைனுக்கு நம்ம கொடுக்க போகிற இன்ச் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் 1.5. ஓகேங்களா? அதனால் இப்போ என்ன பண்ணால் 20 வச்சிருக்கோம் அப்படின்னா 19 வரைக்கும் 1 இன்ச், 19 இருக்க பெரிய பாக்ஸ் வந்துட்டு 1. ஓகேங்களா? 5 பாயிண்ட். அப்போ 1.5 இன்ச்சஸ் வந்து இதில் ட்ரா பண்ண போகிறோம். 1.5 இன்ச் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக எழுதிருக்கேன் 1.5 இன்ச். இப்போ இதுலேருந்து நம்ம பாக்ஸோட சைஸ் வந்துட்டு 13 இன்ச் இருக்கும். 13.5 இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 20 நேரம் அந்த 1 வச்சுட்டு 13.5 எவ்வளோ வருது? இல்லை 13 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி 13 கூட வச்சுக்கலாம். 13 வந்து இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டுட்டு இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே போடுற பாக்ஸோட லென்த் வந்துட்டு 4 இன்ச்சாக இருக்கும். ஓகேங்களா? 4 இன்ச் கரெக்டாக 4 இன்ச் வருது. ஸோ இந்த மெஷரிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மெஷரிங் கரெக்டாக இருக்கும். இது வந்து 4 இன்ச், இது வந்து 13. ஓகேங்களா? 13 இன்ச். இப்போ இதுலேருந்து கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்கும். 3 இன்ச்சஸ் வந்துட்டு இதில் இருக்கணும். இந்த தெரியுது உங்களுக்கு 1 2 இன்ச்சஸ். நம்ம மேலே கொஞ்சம் ஏற்றி போர்ஷன் போட்டனாலும் 3 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இதுலேருந்து இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இருக்கணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 5.5. அதாவது 5.5 இருக்குன்னா பாருங்க 1 2 3 4 5 5.5. இந்த 5.5 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்துட்டு 5.5. இல்லை எப்படின்னா இதுக்கு நம்ம கர்வ் போடும்போது அந்த கர்வோட வந்துட்டு இவ்வளோ தூரம் தான் போடணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த கர்வோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ். ஓகேங்களா? இதோட கர்வ் போட்டுக்கோங்க. கர்வ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ். லைட்டாக மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. ஸோ அதை வந்து லைட்டாக ட்ரா பண்ணி காட்டுறேன். இதெல்லாமே 2 இன்ச்சஸ். இது எதுக்காக 5.5னா இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போடணும் அப்படின்றதுக்காக இந்த 5.5. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம என்னன்னா ஒரு கர்வ் ஒரு வளைவு அந்த மாதிரி வளைவு கொடுக்கணும். ஸோ அந்த வளைவு எப்படி வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து இப்படி கர்வ் மாதிரி ஸ்லீவ் வரைகிற கர்வ் மாதிரி வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இதை வந்து இப்போ வந்து பேக் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த சைடில் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஒரு 2 or 4 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெஷர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 4 நம்மளுக்கு வந்து ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 2 இன்ச் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் தான் இதோட சைஸ் வந்துட்டு 2 இன்ச். ஸோ நம்ம அப்படி கிராஸ் எப்பவும் வரையும் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஸோ முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ இந்த டிசைனோட பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி காட்ட எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் இன்னொரு விஷயம்னா இந்த கர்வ் வந்து போடுறோம் இல்லையா, ஃப்ரெஞ்ச் கர்வ். இதை வந்து இப்போ இந்த கர்வ் போடும்போது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் பேட்டர்ன் அதாவது ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து வாங்கிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எப்படி மெஷர் பண்ணி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய போர்ஷன் இப்படி வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் வரும். ஸ்கேலை வந்து பின்னாடி பேக் சைட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கர்வோட போர்ஷன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கர்வ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு சில பேருக்கு 1 இன்ச் வைக்கலாம், 1.5 இன்ச் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ அந்த போர்ஷன் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். அந்த கர்வ் போர்ஷன் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக லைன் லாக் பண்ணி இப்போ கட் பண்ணிச்சு உள்ள இருக்கிற சென்டர் மெஷர் ஆகுது. இந்த 2 இன்ச் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்க. முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு இந்த சைடு கீழே எடுத்துக்கோங்க. கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கட் பண்ணி பேப்பர் எடுத்தாச்சு. ரெண்டு போர்ஷன் வந்து பாருங்க. இதில் வந்து நம்ம போடலாம். செப்பிக்காக போட்டு பாருங்க. வந்து இந்த நெக் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணது வந்து முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு டிசைன்ஸோட பார்ப்போம். ஸோ நம்மளோட சேனல் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.